ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கோம். நம்ம சங்க அலுவலகத்தில் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம கொடுக்கிற மனுக்கள், அங்கிருந்து வர்ற கடிதங்கள், இது எல்லாமே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனோம்னா வேணுமில்ல, ஆவணம் வேணுமில்ல. ஆக நாம் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஐயா சொன்னாங்க, அடுத்தது நிலத்தை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அரசு ஊழியர்களை, விவசாயிகளை மிரட்டுகிற பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 வார கால அவகாசம் தாசில்தார்கிட்ட கடைசியை போய் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கு. இல்லாட்டி நாம வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி காலை 2 உண்ணாவிரத்தை அறிவிச்சிருவோம். அறிவிச்சு நீ எடுத்துக்கூடிய நாங்கள் உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரத்தை போய் உட்காந்துருவோம். நோட்டீஸ் அடிச்சு மக்களை கொடுப்ப கேட்போம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அது அரசு சொத்து தானே. அப்ப அதை மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? தடி இல்லையா? இருக்குல்ல. ஆக காவல்துறையும் வருவாய்த்துறையும் சரியாக தனது பணியை செய்ய வேண்டுமானால், நாம போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்குவார்கள். அதையும் அறிவித்து நம்ம சங்கம் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி உடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். மாவட்டத்தில் நம்மோடு அன்பாக, நட்பாக, உறவாக இருந்த நமது நிர்வாகிகள், அவங்களுக்கு நம்ம எல்லா வாய்ப்பும் கொடுத்தோம். மாநில பொறுப்பு வரைக்கும் கொடுத்தோம். மாநிலம் முழுவதும் வேலை செய்கிற வாய்ப்புகளை கொடுத்தோம். நம்ம சங்கத்திலிருந்து என்ன கற்பனைன்னு தெரியல. அவங்களே கற்பனையா பேசிக்கிட்டு, அவங்களே கற்பனையை நம்ம மீது விரோதத்தை வளர்த்துக்கிட்டு நாங்க தனியா போறோம்னு சொல்லி போனாங்க. ஆனாலும் அவங்க பல முறை நம்ம பேசணும், இன்ன வரைக்கும் பேசி பார்த்தோம். ஆனாலும் அவங்க அதுக்கான பதிலே சொல்லல. தனியா போனாங்க. பரவாயில்ல நண்பர்களை, நல்லா இருக்கு நம்ம சொல்லிட்டோம். அவங்க எந்த குறையும் சொல்லவே இல்லை. ஆனா அவர்கள் வெளியிட்டதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் நம்ம சொன்னோம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் எல்லோரும் சங்கத்தின் மீது, மாநில குழுவின் மீது நம்பிக்கை வைத்து சங்கத்தோடு பயணிப்பமைக்கு மாநில குழுவின் சார்பில் உங்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக். ஏனென்றால் இன்னைக்கு விவசாயிகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் விவசாயிக்கு ஒரு பிரச்சனை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற நிலைமை உருவாக்கியது. இந்த நாராயணசாமி நாயுடு 1984 மறைஞ்சதுக்கு அப்புறம் விவசாயிகள் கேட்பாருக்கு போயிட்டாங்க. 1987 உலகத்திலேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, கல்லுக்கு தடை விதிச்சது எந்த நாடும் எந்த மாநிலமும் இல்லாத போது தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை விதிக்கிறான். அது இன்ன வரைக்கும் கோரிக்கையா பேசிட்டு இருக்கிற மொழியே அதை பெருசு எடுத்து போராடுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அப்படி விவசாயிகள் புறந்தள்ளப்பட்ட, பின்தள்ளப்பட்ட இந்த மாநிலத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், நீங்க சொல்ற ஒரு கோரிக்கையை வெல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும், நீங்க சொல்ற ஒரு பிரச்சனையை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதை நமக்குள்ளதான் பேசி தீர்த்துக்கணும். பேசக்கூடிய உரிமை இந்த அமைப்புக்குள்ள வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உரிமைகள் நம்ம என்னோட சொல்றதுன்னா, இங்க இருக்க நிர்வாகிகள் பிரச்சனையை சொல்றீங்க, அவங்க தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க, இல்ல முயற்சி எடுக்கல, உங்களுக்கு அதன் மீது மாற்று கருத்து இருக்குதுன்னா நீங்க உடனடியாக இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுங்க, மாவட்ட தலைவர்கிட்ட பேசுங்க. என்னோட போன் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்குது. உடனடியே நீங்க அடிச்சு நான் எடுத்து பேசுறேன். கூட்டத்தில் இருந்தா கூட கூட்டம் முடிச்சு வந்து அழைச்சு பேசுங்க. ஆக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். இப்ப எனக்கு இதே பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு மாவட்ட வரைய பிரச்சனை நான் தொகுத்து வச்சிருக்கேன்.